அவ்வளோ சொல்லிச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேமஸாக இருக்குது என்ன அப்படின்னா இது ஏஐஸ்ல புகுதான். அதாவது பாட்டு நாங்கள் தான் அனில், எங்கள் தாத்தா பேரு சுனில், நாங்க தான் ஆமை, நாங்க பிறந்திலிருந்து ஊமை, நாங்க தான் மாடு, பக்கத்துல நிக்குது ஆடு, மூடிக்கிட்டு நீயும் ஓடு, லைக் மரியாதையா போடு. இல்லையா அதெல்லாம் இல்லையா இருக்குடா. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஏஐ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா அது பயங்கரமா ஃபேமஸ். பத்தாவதுக்கு வந்து குஞ்சக்கோ இல்ல பாட்டு தான் கொஞ்சாக்கோ அப்படின்ற பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். அதை பண்ணவரை வந்து எல்லாம் வந்து விஜய் நியூஸ் கலட்டாட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, பயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வீடியோஸ் தான், ஏஐ ஃபோட்டோஸ் தான். ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் சுட்டி டிவி எவ்வளோ மருந்து வச்சிருந்தேன், நீ என்ன எப்படி பண்ற, ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, கார்ட்டூன் நெட்வொர்க்கு நிக்கலோடியன் மாதிரி வருவேன்னு பார்த்தா நீ ஏஐ ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகிற மாதிரி ஐடியா என்னடி இது. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்களா புது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா, ஓஜி பேக்ரவுண்ட், ஓஜி பிஎட் ஸ்டைக், அதுக்காகவே லைக் பண்ணுங்க ஓஜியா. ஓகே ஓரம் சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐன்றது ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் வீடியோ ஜென்ரேஷனில் வித் ஆடியோவோட பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்கலான்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது யூடியூப் ஆப்படிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நடந்த மாதிரி தெரில, வாய்ப்பில்லை ராஜா. இன்னும் ஷாசா பல பேர் இந்த நாடுக்கும் அந்த நாடுக்கும் ஏன் சண்டை வரல தெரியுமா, அவங்க ஏன் வந்து பாம்பு போடல தெரியுமா, இப்போ எவனா ஒருத்த வீடியோ எடுத்திருப்பான், ஏதாவது வயல் வீடியோ இருக்கும், அதை எடுத்து போட்டு இந்த விவசாயி ஏன் தெரியுமா இந்த மாதிரி பண்ணுறாரு, ஏன்னா வந்து அதுதான் காரணம், வாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணி போடல, ஏற்கனவே பல வீடியோ எடுத்து போடுற அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் போட, அதையும் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி போட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பல இது வந்துகிட்டு இருக்கு. அதான் முதல்ல சுண்டோட சொன்ன மாதிரி அனிமேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய அனிமேட் பண்ணுறாங்க. உதாரணம் சொன்னால் இந்த நம்ம கேப்டன் விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சண்டை போடுற மாதிரி, விக்ரம் 3 வந்து எடுத்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம டோபி யூனிவர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் அழிக்க போகிறாங்க தெரியுமா அப்படின்ட்டு இவங்களே ஜென்ரேட் பண்ண வீடியோலாம் வளம் வந்துட்டு இருக்கு. பார்க்க சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் இதெல்லாம் ஓகே. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அனிமேஷன் ஃபீல்டில் வந்து இது கொண்டு வந்ததான் என் பெரிய பிரச்சனை. அனிமேஷன்ன்றது ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெறும் 10 செகண்ட் ஒர்க்குக்காக ஒரு நாள் 2 நாளில் 10 நாளைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், பயங்கரமாக வேலை இழுக்கும். பட் ஏஐ வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நிஜமாவே அனிமேட் பண்ணி போடுற சேனல்ஸ் இருக்கு. சில சேனல்ஸ்ல யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும், ட்ரெடிஷனல் அனிமேட் பண்ணி போடுவாங்க. ரீசெண்டாக நான் இன்ஸ்டாவில் கால் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சோல்ஜர் ஒருத்தர் அமைச்சிருந்தாரு, ப்ரோ இங்கே பாருங்க அநியாயம் பண்ணுறாங்க பாருங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணா சுட்டு டிவி அவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்த ஒரு வீடியோ ஒன்று அமைச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தா சுட்டு டிவியோட மஸ்கட் தான் சிங்கு. அந்த சிங்கு கேட்டனா பண்ணியிருப்பாங்க, லைவ்ல உட்காந்து பேசுகிற மாதிரி, இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் கால் பேசுகிற மாதிரி, இல்லை ஏதாவது இவங்க ஷோ நடத்துறாங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, கிஃப்ட் கொடுக்குற மாதிரி லைவ் ஆக்ஷன்ல இவங்க வீடியோ எடுக்கும் பொழுது அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, சிங்கு அப்படின்னு இவங்க பேர் வச்சிருப்பாங்க. பட் ஒரிஜினலா பார்த்தா அதுவே ஒரிஜினல் கிடையாது, மடகாஸ்கர். ஒரிஜினல் கிடையாது. ஆமா, மடகாஸ்கர் படம் பார்த்திருக்கியா? பென் குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர். பென் குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர்ன்றது மடகாஸ்கரோட ஸ்பின் ஆஃப் த பென் மடகாஸ்கர். ஒரிஜினல் பிரான்ச்சைஸ் மடகாஸ்கர் தான். மடகாஸ்கர் படத்துல இருந்த ஒரு மெயின் கேரக்டர் தான் அந்த சிங்கம், அலெக்ஸ் பேரு. அந்த சிங்கத்தை வந்து அப்படியே வந்து ஒருத்தன் வந்து ட்ரெஸ் போட்டு வித்திட்டு இருந்திருக்கேன். இவங்களுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்குது, ட்ரெஸ் போட்டு வைக்க வச்சிருக்காங்க. இவங்களே சிங்குன்னு ஒரு புதுசா பேர் வச்சிருக்காங்க. உடனே வந்து சுட்டி டிவியோட மாஸ்க் கேட்டதுதான் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகி போயிருச்சு. பட் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரியாது. ஏன் பென் குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் யூடியூப்ல தேடி பார்த்தே இல்லையா? சுட்டி டிவில போடுவானே பென் குயின்ஸ். அதை போய் தேடி பார்த்திருந்தாலே ஒரிஜினல் படம் வந்திருக்கும், அதுல தெரிஞ்சிருக்கும் சிங் எங்கிருந்து வந்தவர் அப்படின்ட்டு. அந்த சிங்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஷோ மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அனிமேட் பண்ணா இல்ல, ஏஐல ஜென்ரேட் பண்ணி சிங்குக்குன்னு ஒரு ஷோ. சிங்குக்கு ஷோ நடத்த ஆசைப்படுங்க தெரியுமா? நான் மனசா பாராட்டுறேன், பெரிய விஷயம். நான் வந்து சொல்றது நான் அறிவியல் கூட சொன்னதுதான். சன் நெட்வொர்க்கு இருக்கிற காசுக்கு அவங்க போயிட்டு இந்த ஆஸ்திரேலியால அமெரிக்காவெல்லாம் வந்து கார்ட்டூன்ஸை காசு கொடுத்து வாங்காம, அதாவது லைசன்ஸை வாங்காம டைரக்டா இவங்களே வந்து ஓனா ஒரு கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களே அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா இல்ல ஏஐ வச்சு பண்ணிருக்காங்கன்னு கஷ்டப்படுறதான்னு தெரியல. ஏஐ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. டைம் சேவிங், மணி சேவிங். ஏஐ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த விதத்துல அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் சொல்ற கிழக்க ஒரு அனிமேட்டருக்கு கம்மலம் அதிகம் தான். ஆனா இப்பதான்
படிச்சு முடிச்சுட்டு வராங்க இல்லையா, ஏதாவது ஒரு சென்டர்ல கோர்ஸ் எடுப்பாங்க. BA அப்படின்னு கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் அனிமேஷன் அப்படின்ட்டு. படிச்சு முடிச்சு வராங்க. எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் அவசியம் இல்லை. பிகினர் தானே, ஆளுக்கு ஒரு 20,000 கொடுத்து அந்த டைம்ல அதுதான் பே அமௌண்ட் தான். இப்பயும் பெரிய அமௌண்ட் தான் 20,000, சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஆளுக்கு 20,000 கொடுத்து நீங்க வந்து ஒரு 10 பேர் ரெக்ரூட் பண்ணி இந்த மாதிரி ஷோ பண்ணுங்க. ஷோலாம் வேணாம், இந்த ஃபில்லர்ஸ் இருக்குல்ல, விளம்பரம் போடுறதுன்னு போடுவீங்களே, கம்மான் கைப்புள்ள, வாண்டு, அலாட் ஆறுமுகம், லயன் அவுல், இதெல்லாம் ஜெட்டக்ஸ்ல போடுவாங்க, லயன் அவுல் அப்படின்ட்டுலாம். இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் ஒரு 10 எபிசோட் மட்டும் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலே 1 மாசம் 2 மாசம் முடிஞ்சு போயிருக்கும். 1 மாசம் 2 மாசம் ஆகுமா? சன் டிவில CG வளர்ப்பாங்கன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளம். ஒரு ஆளு கொடுக்கறதுக்கு 20 பிரிச்சு கொடுத்து ஒரு ஷோ ஓனா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், தாராளமாக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. இப்போ வந்து யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. சரி இந்த ஸ்டெக்கு சீப்பா போட்ட விஷயத்தை சீப்பை வச்சு முடிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் கீழே பார்த்தா பாசிட்டிவ் கமெண்டே இல்லை, எல்லாம் கழுவி ஊற்றி வச்சிருக்கானுங்க. ஸ்டாப்ல மாட்டிக்கிட்டீங்க, கேவலமா இருக்கு, பழைய ஷோ பண்ணி போடா, பழைய ஷோ நிறுத்திட்டீங்க. பழைய ஷோ பார்த்தா ஏன்டா அவங்க இப்படி போறாங்க? பழைய ஷோ அவங்க போடுறதே இல்லை, லைசன்ஸ் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாலு ஒரு நாள் கக்கா பார்க்க போறா இல்ல. அப்படி பார்த்தா ஆக்சுவலி இந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ஸ்க்கு பயங்கரமான காம்படிஷன் வந்துருச்சு. இப்போ யூடியூப்லேயே வந்து இந்த மாதிரி கதை போடுறாங்க, பாட்டு அதெல்லாம் இருக்கும்போது பசங்க இந்த பக்கம் ஜம்ப் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஏஐ வீடியோஸ் தான் பசங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஞ்சாக்கோலாம் என்ன ஹிட், அதுலேயே ஊர்க்குருவி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கே பிடிச்சது அது. அந்த மாதிரி ஓகே பசங்க இதை லைக் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம செய்கிறோம், இதில் ஒரு ஹிட் கிடைக்கும் நம்பி செய்கிறாங்க. இப்போ ஆர்ட் ஸ்டைல் நிறைய இருக்கு. உதாரணம் சொன்னா அப்படின்னா அனிமேஷன் இப்போ டைப் இருக்கு, 2D 3D ஸ்டாப் மோஷன் அனிமேஷன், பிக்சலேஷன் நிறைய இருக்கு. ஓகேவா, ஒரு காலத்துல வந்து 2D தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, 2D அனிமேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் அனிமேஷன் வந்த உடனே இது செலவு கம்மியாகுது, பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து 3D பக்கம் தாவ ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போறாங்க. அந்த மாதிரி ஏஐ போனா கிடையாது. ஏஐ என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலி இருந்து இதுக்கு முன்னாடி இந்த 3D அனிமேஷன் ஸ்டைலை தான் அடாப்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது புதுசா ஸ்டைல எதுவுமே கிடையாது. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேர் நீங்க வந்து சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறீங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஆளே உட்காந்து ஜென்ரேட் பண்ணி அப்படியே உட்கார வச்சிடலாம். சம்பளம் கொடுக்கறதுக்கு பதில் அந்த ஏஜென்ட் இருப்பான் இல்லையா, ஏஜென்ட், அவனுக்கு மட்டும் நீ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காசு தரணும். பட் இது குவாலிட்டியா இருக்கானா அதான் கேள்வி. அக்கா ஊர்க்குருவி இருக்குல்ல, அந்த பாட்டு கேட்க சூப்பரா இருக்கு, வென்சி அப்படின்னு தான் பண்றாங்க. பாட்டு தெரிஞ்சு உங்க ஓனா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏஐ மாதிரி எனக்கு தெரியல. இது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், என் பேரு மாடு, எங்க அக்கா பேரு ஆடு, எகிரி குதிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அது வாய்ஸ் டோன்ஸ் பார்க்கும்போது கூகுளில் ஜென்ரேட் பண்ண ஆடியோ தான் இருக்குது. இந்த கூகுள் ஜென்ரேட் பண்ண ஆடியோவுக்கு சில வாய்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, டீமோன் மாதிரியே ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்கேன், கும்புரு டப்புரு மாதிரியே இருக்குது. நாங்க தான் எருமை, நாங்க எப்பயுமே பொறுமை, இதுல என்ன இருக்கு பெருமை. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் ஜென்ரேட் பண்ண சாங் தான் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி குத்தலார் அப்படின்னு பாட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வயசு அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அது ஏஐ தான் அப்படின்ட்டு. பட் வென்சி வந்து அவங்க ஒரிஜினலா டோன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். விஷுவலுக்கு மட்டும் அவங்க அனிமேட்டர் யாரும் இல்லை, அனிமேட் பண்ண தெரிலன்றனால கூகுள் வியோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து ஜியோவில் வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு பண்ணுறாங்களான்னு தெரில. அக்கா ஊர்க்குருவி எங்கக்கா போனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஏதோ பழைய பெயிண்டிங் மாதிரி இருக்கும், 3 பொண்ணுல வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஓகே, விஷுவலாக பார்க்கும்போது ஓகே. பட் எடிட்டிங்காக ஒரு இதாக பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்கானா அது இல்லை. இது வந்து ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா குஞ்சக்கா பாட்டு தான். அது பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, மற்றதுலாம் கூட பரவாயில்ல, ஊருக்குருவிலாம் கூட 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வியூஸ் போயிருக்கு. அது ஃபேமஸ் ஆனவொடனே அவன் அந்த பக்கம் யூடியூப்லேருந்து தாவி இன்ஸ்டா பக்கம் வந்துட்டான். அவன் வந்து நான் தான் மாடு, முதல்ல ஆடு சொல்லும், மாடு சொல்லும், பன்னி சொல்லும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லிரிக் தான். நாய் தான் வேற லெவலு, நாங்கள் தான் நாயி, எங்கள் அண்ணன் பேரு சாயி, தூங்க தேவை பாயி, இந்த மாதிரிலாம் பாட வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அனிமேட்டரோட வழி அப்படின்றத விட அனிமேஷன் நேர்த்தி அப்படின்றது ஏஐல பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ தெரியாது. நீ ஏன் வந்து ஏஐ மேல எவ்வளோ வெறுப்பு காட்டுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐ நோ இட்ஸ் குட், எனக்கு தெரிஞ்சு ஃபார் மீ இட்ஸ் குட். கொஞ்சாக்க பாட்டு இருக்குல்ல, ஃபோனில் துணு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. நான் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்க்குறேன், ஏகப்பட்ட மிஸ்டேக்கு, ஏகப்பட்ட இது. அதை பார்த்தா மிஸ்டேக்ஸ் தான் செய்யுது. பட் இதே நீங்கள் வந்து ஒரு அனிமேட்டரை கொடுத்தீங்க அப்படின்னா காசு கேட்பீங்கல்ல, அப்போ இவன் மட்டும் ஏஜென்ட் காசு தான் கேட்க மாட்டேன். கூகுள் ஃப்ரீயாக தரணும் உங்களுக்கு. ஓசியில் உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்களா, கூகுள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த காசை அம்மானிக்கு அவன் கொடுத்தான், அவன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான், அவன் மட்டும் தான் ஓசியில் கொடுக்குறான், எல்லாம் காசு தான். ஒரு அனிமேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது நேர்த்தியாக இருந்திருக்கும். உதாரணம் சொல்லலாம், இந்த கோகோ
கோகோமேலன் பார்த்தீங்க அப்படின்னா அது அனிமேஷன் மாதிரி நேர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி தமிழில் சுட்டி கண்ணமாக ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா இன்ஃபோபெல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபோபெல்ஸ் தமிழ்லையும் அது ஆர்ஜின் தெலுங்கு தான், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் தமிழில் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் தெலுங்குல கலக்குறாங்க. அதில் வந்து ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த நேர்த்தி வந்து அனிமேஷனில் இருக்காது. பட் கான்செப்ட் இஷ்யூ பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தாலும் ஏஐ அனிமேஷன் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுட்டி டிவி மாறதுக்கு மெயின் காரணம் என்னவா நினைக்கிறேன்னா, அங்கே வேலை செய்ய என் ஃப்ரெண்டு யாரோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கொல்லிக்கு பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சார் நமக்கு பாருங்க இது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகி போயிடுச்சு. இந்த ஏஐ வந்து வரப்பிரசாதம் ஆயிடுச்சு. ஏன் பண்ணா அப்போலாம் ஒரு கலரு இது 3D மாடல் ரெடி பண்ணி கேமரா ரோல் பண்ணி அதெல்லாம் பண்ணுறத தலைவலியாக போயிடும். இதெல்லாம் ப்ராம்ப்ட் வச்சு அதே பண்ணி கொடுத்தது ஈஸியாக. ஸோ அது ஈஸியாக இருக்கும் போல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சி தலைவருடைய அனிமேஷன் வெர்ஷன் வந்து ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து டிவிகே தலைவர் மாண்புமிகு சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்ச உடனே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவரோட பாண்டில் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ஒரு பண்ணியிருப்பாங்க, எமோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து டிஎம்கே தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சா எப்படி பண்ணுவார், தோத்தா எப்படி பண்ணுவார், எடப்பாடி தோத்தா என்ன பண்ணுவார், ஜெயிச்சா என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வந்து பல எமோஜியில் வந்து அனிமேஷனில் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் அனிமேஷனாக கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இது ஏஐல பண்ணுது. சேவசெல்லாம் ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து க்யூட்டாக பிக்சர் அனிமேஷன் வர மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்த உடனே ஃப்ளிங் ஏஐல மோஷன் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க, ஜெமினியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்து சாம்பிள் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் வீடியோவில் எப்படிப்பட்ட ஆக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஆக்ஷனாக வந்து இந்த ஃபோட்டோ வந்து அனிமேட் ஆகும். சந்தேகமாக இருந்தால் அவங்களுடைய பேஜ் தான் போய் பாருங்க எப்படி பண்ணணும்னு அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. நான் கூட ஒரிஜினலாக பண்ணிருப்பேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பட் அது பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லா இருக்கு. முக்கியமாக காசு கட்டிங்காகவும் வேலை சீக்கிரம் முடியாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுன்னா நியூஸ் சேனலுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஏன் அப்படின்னா நியூஸ் சேனல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணதில் 5 வருஷம் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு நியூஸ் தான் ஒர்க் பண்ணேன். அங்கே டைமே இருக்காது. திடீர்னு ஒரு நியூஸ் வரும், அதுக்கு உடனே ஒரு சிஜி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சிஜி பண்ண லேட் பண்ணிட்டே அப்படின்னா நியூஸ் அவுடேட் ஆகிடும். அதனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏஐ வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். உண்மையிலே தான் பண்ண ரொம்ப கடுப்பாக இருக்கும். டக்குன்னு முடிவு லேட் ஆகிடும். உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்ட முடியாது. நினச்சிருப்பீங்க இப்படி போய் அப்படி வரணும், அங்கே வந்து ஒரு ஜீரோ குறைஞ்சும் டான்ஸ் ஆடணும், டைட்டில் பக்கத்தில் வந்து குத்தாட்டம் ஒன்று போகணும்னு நினைப்பீங்க. பட்லாம் அனிமேட் பண்ணணும் டைம் இருக்காது. டைம் இல்லாதனால நம்ம விஷயம் கற்றுக்கவும் முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பட் வந்து ஏஐ பண்ணுறதுனால டக்குன்னு போய் டக்குன்னு அவுட் எடுத்துடலாம். ஸோ இது நியூஸ் ஓகே. பட் மற்றபடி ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகும்போது நல்லா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். கொஞ்சம் டாயர்ட்லாம் பண்ணல, இவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் போனாலே இந்த பாட்டு தான் ஓடுது. அப்புறம் ஊருக்குருவின்னு பாட்டு இருக்கும், நல்லா இருந்துச்சு. அக்கா அக்கா ஊருக்குருவி தேடி போகலாமா அக்கா, கரண்ட் கம்பத்தில் சிக்கியிருப்பாலோ, அது மாதிரி நிறைய க்யூட்டாக இருக்கும். கரண்ட் கம்பெனி போய் செத்து இருக்குமோ இல்லை வேடை வந்து பிடிச்சிட்டு போட்டானா இந்த சேத்துல மாட்டிச்சாட்டு ஓகே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் இது நான் என்ன சொன்னேன்னா சரின்னு சொல்ல தப்புன்னு சொல்ல நடக்கிறத சொல்கிறேன் அவன். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேட்டாக நான் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் அனிமேஷனாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நேர்த்தி இன்மை மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி இதனால் ஏகப்பட்ட அனிமேட் இருக்கிறது வேலை போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன்னா ஏஐ வந்து நல்ல விஷயம் தான். உண்மையிலே ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இன்றைக்கி வந்து ஏஐ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதை வச்சு நல்லது பண்ணுற சேனல்ஸ் நிறையவே இருக்குது. நல்ல அவுட் கொடுக்குற சேனல்ஸ் நிறைய இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஒன்று பார்த்தேன், PKR கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாவில் பேஜ் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாமின்னு ஒரு டான் ஒருத்தர் இருப்பார். அது வந்து லேப்டாக ஹியூமனாக காமிச்சு ஒரு டான் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா KGF ராக்கி பாய் அப்புறம் புஷ்பா அல்லு அர்ஜுன் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கதை எழுதி ஒரு மாஸ் BGM போட்டு சீரீஸ் மாதிரி கொண்டு போகிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டாமி வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார், மக்களுக்கு ஒன்றும் நல்லது பண்ணுவார். ஓகே, துரோகம் பண்ணால் விட மாட்டார் டாமி. ஒரு காட்டு பண்ணி வந்து இவருக்கு துரோகம் பண்ணிடும். இவருக்கு வந்து அரசியல் போகணும்னு ஆசை. அதனால் வந்து சோஃபாவில் வந்து காசு வச்சு ஒரு காட்டுப்பண்ணி அமைச்சருக்கு அனுப்புவார். பட் காட்டுப்பண்ணி வந்து துரோகம் பண்ணதால காட்டுப்பண்ணி வந்து பழி வாங்கிடுவார். அதெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். உண்மையிலே அதெல்லாம் வந்து நிஜமாக பண்ண ரொம்ப கஷ்டம். பட் ஏஐல வச்சு இந்த மாதிரி நல்லா கண்டு கொடுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தேன், அருப்பி அப்படின்னு ஒரு படம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம், ஓகேவா? அதோடைய ப்ரோலாக் அதாவது இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷனில் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமேஷன் ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா ஏஐ தான் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவாலிட்டியாக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஏஐல பண்ணியிருந்தாலுமே ஒரு எங்கேயுமே பிசு தட்டாமல் அது ஒரு ஹாஸ்டலில் அழகாக இருந்திருக்கும். உண்மையாக அந்த ஏஐ நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு அவுட் எடுக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம்.
அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பண்ணுறதும் பெரிய கஷ்டம் தான். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் லவன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ஓகே, மிருகங்களை பற்றி பேசுவாங்க. அப்புறம் கேட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் பயங்கரமான ஃபன் கேட் டூல்ஸுக்கு. அண்ணாத்த பயங்கரமாக இருக்கும்ல, அண்ணாத்த தான் தாறு மாதிரி. ஓகே, கிளவி ஓட்டில் பாரு பால்காரில் கேட்டிருப்பான், பயங்கரமான கேரக்டர். அப்புறம் ஆர்டிஸ்ட் 24 வந்து ஒரு சேனல் இருக்கும். அவங்களாம் செமையாக பண்ணுவாங்க. பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்க இன்னைக்கு வந்து ஏஐ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏஐ யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு குழப்பம். என்ன அப்படின்னா ஏஐ வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிக்கவோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் வந்து ஏஐ வச்சு பெருசாக கமர்ஷியலாக வந்து யூடியூப் மாதிரி தளத்தில் வந்து இவங்கள மானிடைஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி யூடியூப்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன. ஸோ இதை பற்றி அனைகிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஐ வீடியோஸ் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் வந்து எதையுமே தப்பு சொல்லிக்க மாட்டேன். ஓகேவா, இது தப்பு இது செய்யணும் மொத்தமாக சொல்லிக்க மாட்டேன். உங்களோட பார்வைக்கு நான் வந்து அதெல்லாம் வச்சுக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணீங்க கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. ஓகே ஓகேஸ், இதை பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.